டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். புற்றுநோயால் இறந்த கணவர் மகனை கொலை செய்துவிட்டு தானும் உயிரை மாய்த்து கொண்ட பெண். பெண்களுக்கு ஆலோசனை வழங்கி 163 கோடி சம்பாதிக்கும் பெண். டோக்கன் கவுண்டரில் சண்டை போட்ட பயணிகள், தடுக்க வந்தவருக்கு ஏற்பட்ட நிலை. இந்த 3 செய்திகள் குறித்தும் தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். பெங்களூரை சேர்ந்த காதல் தம்பதியினர் தான் ஸ்ரீதர் மற்றும் ரம்யா. அவர்களுக்கு 19 வயதில் மகளும் 13 வயதில் ஒரு மகனும் இருக்கின்றார்கள். அண்மையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீதர் திடீரென இறப்புக்குள்ளானார். எனவே கணவன் இறந்ததும் குடும்பத்தை கவனிக்க முடியாமல் ரம்யா திணறி வந்துள்ளார். மகளை விடுதியிலே சேர்த்துவிட்டு தன்னுடைய மகனுடன் மட்டும் வீட்டில் வசித்து வந்திருக்கின்றார். இருப்பினும் குடும்ப சூழல் மற்றும் பண நெருக்கடி காரணமாக என்ன செய்வது என்று தெரியாமல் மன அழுத்தத்தில் இருந்திருக்கின்றார். வீட்டு வாடகை கூட செலுத்த முடியாமல் இருந்த நிலையில் இவர் அண்மையில் ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்கின்றார். அந்த வகையில் தன்னுடைய சேலையில் மகனை தூக்கிலிட்டு கொலை செய்தார். பின்னர் தானும் தூக்கிலிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். எனவே விடுதியிலிருந்து வீட்டிற்கு வந்த அவருடைய மகள் வீட்டின் கதவுகள் உட்பகுதியால் பூட்டியிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததோடு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அழைத்து கதவை உடைத்து வீட்டிற்கு சென்று பார்த்தார். அப்போது தன்னுடைய தாயும் தம்பியாரும் தூக்கிலே தொங்கியபடி இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தாய் மற்றும் மகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். மேலும் கொலைக்கான காரணம் என்னவென அறிவதற்காக போலீசார் வீடு முழுவதும் தேடுதல் நடத்தி இருக்கின்றார்கள். அப்பொழுது ரம்யா எழுதிய கடிதம் ஒன்று சிக்கி இருக்கின்றது. அந்த கடிதத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட பண நெருக்கடியே நாங்கள் இவ்வாறு உயிரை மாய்ப்பதற்கான காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை பார்த்த ரம்யாவின் மகள் அதிர்ச்சியடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் கதறி அழுது வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவமானது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. சமூக வலைத்தளங்கள் என்பது பொழுதுபோக்கு தளமாக மட்டுமல்லாமல் பலருக்கு பணத்தை ஈட்டித்தரும் தளமாகவும் காணப்படுகின்றது. அந்த வகையில் தான் தற்பொழுது ஒருவர் பெண்களுக்கு ஆலோசனை வழங்கி அதன் மூலம் பணத்தை சம்பாதித்து வருவதாக கூறப்படுகின்றது. சீனாவை சேர்ந்த கியூகுவின் என்பவர்தான் இவ்வாறு பெண்களுக்கு ஆலோசனை வழங்கி வருகின்றார். அவர் வழங்கும் ஆலோசனையின்படி வசதியான ஆண்களை எவ்வாறு திருமணம் செய்வது மற்றும் காதல் உறவை எவ்வாறு கையாள்வது குறித்து அவர் அந்த ஆலோசனைகளில் பெண்களுக்கு வழங்கி வருகின்றார். மேலும் திருமணம் செய்வது என்பது கோட்டைக்குள் செல்வது போல, பணம் என்பது அரிசி போல இருப்பதாகவும், கற்பம் தரிப்பது என்பது பந்தை தூக்கி சுமப்பதற்கு சமம் என்றும் கூறி வருகின்றார். இவர் தன்னுடைய உறவுகளுக்கு மதிப்பளிக்காமல் தன்னுடைய ஆலோசனைகளை நடத்தி வருகின்றார். இருப்பினும் பல பெண்கள் இவருடைய ஆலோசனையை கேட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. அதன்படி இந்திய மதிப்பின்படி வருடத்திற்கு இவர் ரூபாய் 163 கோடி சம்பாதிப்பதாகவும் கூறப்படுகின்றது. டெல்லியின் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயணிகள் இருக்கைக்கான சண்டைகள், ஜோடிகளின் அத்துமுறல்கள் போன்ற வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி வருவதுண்டு. அந்த வகையில் தான் தற்பொழுதும் ஒரு வீடியோ வைரலாகி வருகின்றது. அதாவது டோக்கன் கவுண்டரில் நின்று 2 பயணிகள் சண்டை போட்டபடி நின்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே அங்கு வந்த மற்றும் ஒருவர் அவர்கள் இருவரை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார். எனவே இருவரையும் சமாதானம் செய்ய முற்படும் போது ஒருவர் அந்த சமாதானம் செய்ய வந்தவரின் கன்னத்தில் அறைந்து விடுகின்றார். இதனால் சமாதானம் செய்ய வந்தவரும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகின்றார். இந்த வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருவதோடு பலரும் இந்த வீடியோவை விமர்சித்து வருகின்றார்கள். இந்த வீடியோ 10 லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்களையும் பெற்றுள்ளது. இதனை பார்த்த பயனர்கள் தம்முடைய கேலியான கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றார்கள். இதுபோன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைந்திருக்கின்றேன்.